மெட்ராஸ்லேருந்து சுமார் 112 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சோளிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு பை ரோட் கிளம்பியாச்சு. ஏறக்குறைய 3 ஹவர்ஸ் சோளிங்கர் மலையோட தரிசனம் கிடச்சிது. பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்துடலாம். சிறுவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஃப்ரீ பேட்டரி ஷட்டில் வசதி இருக்குது. பெரிய கருடாழ்வாரோட சுவாமி இருக்கும் மலையை ஒட்டுக பார்க்க நெகிழ்ச்சி. கேபிள் காரில் போயிட்டு வரத்துக்கு சார்ஜஸ் 100 ரூபா. டிக்கெட் வாங்க ரூபே ஸ்டேஷனுக்குள்ளே போனால் கூட்டம் அதிகம் இல்லை. 1 கண்டோலாவில் 4 பேர் தான் அலவுடு. அதே போல் 4 இருக்குது. ஸோ 16 பேர் போகலாம். ஒரு வழியாக நம்ம இடத்த பிடிச்சாச்சு. ரொம்ப ஸ்லோவாக நகர்றதால எல்லா பக்கமும் பொறுமையாக பார்க்க நிறைய டைம் இருக்குது. அண்ட் ஆல்சோ எக்ஸலண்ட் வியூ கிடைக்குது. கேபிள் காரை விட்டு வெளியே வந்ததுமே ஸ்ரீ அமிர்தவல்லபள்ளி தாயாரையும் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் தரிசனம் பண்ண உள்ளே போயாச்சு. சுமார் 30 நிமிஷத்தில் நிம்மதியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் மனசுக்கு ஒரு இதம்தான். சுற்றி பார்த்தா நிறைய மங்கீஸ்களுடைய டிஸ்டர்பன்ஸை குறைக்கிறதுக்காக பல இடத்துல கம்பி வலையை அடிச்சிருக்காங்க. படியில் ஏறி வரவங்களுக்கு மங்கிகள் தொந்தரவு ரொம்ப அதிகம் இருக்கும். கையில் ஒரு கம்பவுண்ட் தான் வரணுன்றது நிறைய பேருக்கு தெரியும். கொள்ளா மாதிரி மழைநீர் தங்கி உள்ள இந்த இடத்துல மங்கீஸ்லாம் ஜாலியாக இருக்கு. மவுண்டன் வியூவை என்ஜாய் பண்ணியபடி மன மகிழ்ச்சியோடு கேபிள் காரில் ரிட்டன். சோளிங்கர் நகராட்சி ட்ரையாக இருக்கிற இடத்துலலாம் மரங்களை வச்சா நிழலாக இருக்கும், வெயில் சூடு குறையும், க்ரீனரியாகவும் இருக்கும். இந்த ரோப்வே ஸ்லோவாக மூவ் ஆனாலும் செம்மையாக இருந்தது. எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நரசிம்மரோட அனுகிரகத்தால் பத்திரமா கீழே வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோவிலோட மலைக்கு கேபிள் கார் ஃபெசிலிட்டி இல்லை. முடிஞ்சவங்க ஏறி போகலாம். ஸ்ரீ அமிர்தவல்லபள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ யோக நரசிம்ம பரபிரமணே நமக.